பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதாக. உண்மையான சீஷத்துவம், ட்ரூ டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு நம்முடைய குரு, நாம் அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்கள். இந்த பூமியில் தோன்றினவர்களில் கவனித்து பார்க்கத்தக்க ஜீவியம் செய்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. மேற்குறிப்பிடப்பட்ட வசனத்தை ஆண்டவர் கூறின சூழ்நிலையை அறிந்து கொள்வது நல்லது. ஒருமுறை ஆண்டவர் தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யாரென்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். உடனடியாக சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு சீமோனை நோக்கி, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்றும், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற வாக்குத்தத்தங்களையும் கொடுத்தார். அதன் பின்பு இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இயேசு அவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவற்றை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவற்றை சிந்திக்கிறாய் என்று கடிந்து கொண்டார். இயேசுவோடு காணப்படுவதற்கு ஆசை, அவர் யார் என்ற வெளிச்சமும் காணப்பட்டது. ஆனால் அவருடைய சீஷனாக காணப்படுவதற்குரிய கிரயத்தை செலுத்த விரும்பவில்லை. குரு கடந்து சென்ற பாதையிலும் செல்ல விருப்பமில்லை. இயேசு சிலுவையினூடாய் கடந்து சென்று எடுத்து கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது 3 பேர் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றவுடன் அவன் காணாமல் போய்விட்டான். வேறொருவனை இயேசு நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அவனும் இயேசுவை விட்டு விலகி சென்று விட்டான். வேறொருவனும் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் விடை பெற்று கொண்டு வருகிறேன், எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். அவனும் ஆண்டவரை பின்பற்றாமல் சென்று விட்டான். அவர்களைப் போல இந்நாட்களிலும் இயேசுவின் சீஷனாக காணப்பட ஆசை, ஆனால் அதற்குரிய விலைக்கிரயத்தை கொடுக்க யாரும் விரும்புவதில்லை. இயேசுவை பின்பற்றுவதற்கு தன்னைத்தான் வெறுக்கிற ஜீவியம் செய்ய வேண்டும். நமக்கு பிரியமானதையும் விருப்பமானதையும் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை சோதித்து அறிந்து அதை செய்ய வேண்டும். அத்துடன் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுவின் சிலுவையை அல்ல, நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவை என்றாலே பலியாக மாறுகிற இடம். அனுதினமும் நம்முடைய சிலுவையை சுமப்பது என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்ச சிந்தைகளை சிலுவையில் அடித்து கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்ற சிந்தையில் வாழ்கிற வாழ்வு. அதன் பின்பு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் கூறினார். ஒருவன் அவரை பின்பற்ற விரும்பினால் 2 அடிப்படை தகுதிகள் காணப்பட வேண்டும். ஒன்று, தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். 2வது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அதற்குரிய பலன் நித்தியத்தில் அதிகமாக காணப்படுகிறது.
சாதாரண கிறிஸ்தவனாய் ஜீவிப்பவன் கர்த்தருடைய வருகையில் தன் ஜீவனை இழந்து போவான். ஆனால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுகிறவன் நித்தியத்தை கண்டடைவான். இப்பூமிக்குரிய வாழ்க்கையில் நித்தியத்திற்குரியவற்றை தேட கர்த்தர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சுயத்தை வெறுத்து எங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அனுதினமும் எங்கள் மாம்சத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து சுயத்தை வெறுத்து உம்முடைய சிந்தை தரித்து உம்முடைய சீஷனாய் காணப்படுவதற்கு உதவி செய்யும் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக. தடைகளை நீக்கி போடும். கோணலானவைகளை செம்மையாக்குவீராக. உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் செல்லட்டும். உம்முடைய தயையெல்லாம் இவர்களுக்கு முன்பாய் கடந்து போகும்படி செய்வீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.